ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம கஸ்டமர் பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே நம்ம கஸ்டமரோட டோட்டல் லைவ் சர்வீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அவங்க நமக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் கிரெடிட் பீரியட், கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்ஸ்டாண்டிங் காலமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் நமக்கு தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகும். அதில் நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த டேபிள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃபாவோ இல்லை எக்ஸல் ஷீட்டாவோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புது கஸ்டமர் ஆட் பண்ணணும்னா ஆட் கஸ்டமரை கிளிக் பண்ணி இதில் நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆட் கஸ்டமர் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஆட் ஆகிடும்.